எல்லாரும் என்னப்பா அண்ணன் தான்டா அவனுக்கு இந்திக்கார நாடகத்தை வல்ல எல்லாத்தையும் வந்துட்டாங்க. அப்போ கொஞ்சம் சார் போட்டு இன்னும் வைக்க போய் ஜாமி உனக்கு தலைப்புள்ள ஆம்பளை வரமே ராமாடு தாக்குறேன். கல்யாணம் பண்ணியாடா? அதே நிலைமை தான் நிறைய பேர். கல்யாணம் கவலை என்ன? ஒன்ன கரைய பயல படிக்க வைக்கணும் கவலை. கல்யாணம் பண்ணாத என் தம்பிகளுக்கு மயிரம் படிச்சு இந்த பெரியவங்க நம்ம எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வெள்ளலூர் நாடு உருவாக்குறதுக்கு உள்ள பாட்டிங்க பட்ட கஷ்டம் தெரியுமாப்பா? நாட்டுல வேறும் புகழ் வாழ்ந்த ஊருக்கு நான் வந்திருக்கோம். எனக்கு ஒரு மாலையை போட்டு நல்லா இருக்கு. இது என்னடா இது தப்புனா ஒய்யா மாதிரி அடிக்கிட்டாங்க. இங்கே வந்திருக்கும் எம்ஜிஆர் ரசிகர்கள் சார்பாகவும் உரங்கான்பட்டி கிராம இளைஞர்கள் சார்பாகவும் வெள்ளலூர் நாட்டு இளைஞர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை எம்ஜிஆருக்கு அவருடைய திறமையை அவர் காண்பார் என்று என்ன போங்கப்பா என்னத்த காமிக்க நான் விட்டுப்பட மாட்டேன். எவ்வளவு விளையாட்டு மாடாலும் வாடியில் அவுக்கும் போது அந்த சாமி நல்ல நேரம் மாடு விளையாடும். இல்லைன்னா அவளை வண்டியில ஏற்றிட்டு போய் தாரக மூட்டை வீட்டுல ஓடுவாங்க. அன்னைக்கு அமையறது உட்காருப்பா. கௌரவப்படுத்திய மறக்க முடியாத உரங்காம்பட்டி அன்பு உறவுக்கும் மறக்க முடியாத என் தம்பிகள் என்றாலே இளைஞர்கள் என் தம்பிகளுக்கும் குறிப்பாக இந்த பொன்னாடையாக இந்த மலர் மாலையை நான் உரங்காம்பட்டி பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை உறவுகளும் எனக்கு போத்தினாலும் இந்த வெளியூர்ல இருந்து வருகின்ற என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக இதை நான் ஒற்றால் கொண்டேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். நன்றி. உட்கார் தம்பி உட்கார். என் அன்பு தம்பி எல்லாம் சத்தம் இல்லாமல் கரைச்சல்லாம இருந்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். இல்லைன்னா என்னமோ பண்ணுவேன். அதானே அடுப்பு பத்த வைக்க பத்த வச்சுட்டாங்க. அல்லோ கோயில் சார் இந்த உரங்காம்பட்டியில எங்க ஐயா உள்ள காலம் பழைய இந்த பொள்ள பயயாமி எங்க ஐயனாரி எந்த குதிரப்பா எந்த குதிரையில
கொஞ்ச நேரம் வட்ட வழி கொட்டலில இந்த நாட்டு மக்களை காப்பாத்த கொஞ்ச நேரம் ஓடி ஓடி விளையாட எந்திரி ரோஜா இறங்கி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வட்ட வட்டி உன்னை எதிர்க்கி ஒட்டி ஒட்டி வளர்த்து என் மேல மடமாவே நீ இடமாறி உட்கார்ந்த கருப்பாயுருளை காவல்காரே என் பொல்லாத பண்ணி முன்னி இந்த குலத்தில கொஞ்ச நேரம் உரையாம நீ எந்திரி அன்னை தன்னை தான் மலையே
மதுரை போய் வானே எனக்கு எனக்கு மல்லி அப்போ வாங்கி வானே தலத்து கரகமணி எங்கள் ஜலியா தவற பூரா பட்டு செலவா ஒரு தரத்திலே நாட்டை சேர்ந்தவ அமெரிக்கா நான் பார்க்க போறது கிடையாது. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்க அப்பைங்க பாதத்தை வணங்கி என்னுடைய அன்னைகளை வணங்கி என்னுடைய தம்பிகளை வணங்கி என்னுடைய தாய்மார்களை கூட வணங்குறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் கல்லிசேரி வடிவான இரவு வணக்கம். சார் வெற்றி தேட்டல பைட்டு கட்ட மாதிரி சார் அந்த ஊதாவா இருக்காது அது நிறுத்ததாடா. உண்மையிலே நாடகம் சிறப்பா இருக்கா மைச்செட்டு உள்ளூர் தானே. அப்ப எப்ப வேணா எல்லாம் மாட்டலாம். ரொம்ப நன்றி. முறைச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த உரங்காம்பட்டிக்கு இத்தனை கூட்டம் வந்திருக்கிறார் என்றால் இந்த மண்ணு கடுமையாக நினைக்கிறேன். கைதட்டலாம் உள்ளூர்காரர். ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு எனக்கு. உள்ளூர் ஆளு கூட கைது ஓச்சுக்கிறாங்க. வெளியூர் ஆளு கைது அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்னும் சொல்றாப்புல இல்ல. என்ன தெரியுது வெளியூர் ஆளு இல்லைன்னா நம்ம நாடகம் நக்குன மாதிரி. இது என்னன்னா ஒரே ஒரு ஊர் மட்டும் பாதுகிறது. எந்த கலையா இருந்தாலும் அது சிறப்பு இருக்கா. 10 கிராமம் மக்கள் வந்து பார்த்தா அந்த ஊருக்கு சிறப்பு, அந்த கலை பெரும் மதிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பிகள் கூட இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் வருவது அவருடைய எவ்வளவு வேதனை தெரியுமா. ஒரு நாடகம் பார்க்க வாங்கினா 1000 ரூபாய் செலவா. ஆமா ஓசி வண்டியை முடிக்கணும். அந்த ஆளுக்கு ஒரு போட்டோ வாங்கி தரணும். ஒண்ணு கேட்க மாட்டேன். சட்டியாவது கட்டி நிக்கணும். நிறைய நாடகம் பார்க்க 1000 ரூபாய் செலவு. அந்த காலத்திலே எங்க அப்பத்தா ஐயா காலத்திலே அப்படி கிடையாது. எங்க அப்பத்தா 3 மணிக்கெல்லாம் அடுப்பு 10 மணிக்கு பணியாரம் சுட்டுறோம். ஒரு ஊத்து தண்ணியை மோந்து வந்து உட்கார்ந்துருவா. இன்னைக்கு பொம்பளை ஆளு வரும்போது பாரு, தண்ணி கேன் சிலிண்டர் எல்லாமே வீட்டிலே சில பேர் காலி பண்ணிட்டு வந்துருங்க. ஆனா எந்த இடத்திலுமே தாய்மார் இல்லை. நம்ம எல்லாம் கிடையாது. ஆம்பளைகள் 1000 தடவை நல்லா பண்ணலாம். அத்தனையும் மனசுக்குள்ளே உள்வாங்கி வெளியே சொன்னா அசிங்கம் பண்றா. ஒரே ஜீவன் பெத்த தாய்க்கு அப்புறம் மனைவியை தவிர யாரும் இல்லை. அதுக்கு என்னமோ நினைக்குது அப்படின்னு பாட்டுக்கு சொல்லுவேன். யூடியூப்ல பார்த்துருக்கும் போல.
ஐம்பாட்டுக்கு ஏத்தியா கீழே ஓட்டு மோசமான வேண்டியன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். கைதட்ட தாய்மார்களே, ஏன்னா தமிழ் பெண்கள் அல்ல வீர தமிழச்சிகள். வருங்காலத்துல பொம்பளை பிள்ளை ரத்த தாய்மாரெல்லாம் என்ன மேல வேல் கம்பு பாக்கி அருவா வச்சுக்க. உங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்தா அந்த நாட்டிலே வாழ முடியும். யாரையும் சொல்லி வாழ வேண்டாம். உங்களுக்கு நீங்க ஆதரவு. என் இளைய தமிழில பூரா பெற்றதாய் கவனிக்க தம்பியலாம். பாதம் தொட்டு கேட்கிறேன் அன்னை. இனிமேல் நம்ம எல்லாம் பிறக்க போறது கிடையாது. அடுத்த பிறவில அன்னை கோமாளி போட கிடையாது. நீங்கள் உட்கார்ந்துட்டு குழந்தைக்கு பார்க்க போறது கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. இந்த பிறவிலே ஒவ்வொரு தமிழனும் சாதி செல்லணும். உலக அறிவு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்று செய்ய மாட்டாங்க. கண்களை செய்வன செய்யறாங்க. உலக நாட்டிலே முதலிடம் செய்வன தமிழ்நாடு. இந்த செய்வனை என்றால் எல்லாம் தெரியாம சில பேர் தெரியல. செய்த வினை கொஞ்ச நாள்ல ஓம் பக்கம் திரும்பிச்சுனா அப்புறம் ஆத்தானாலும் விடாது, மோத்தானாலும் விடாது. அதுலயும் இந்த நாட்டு சாமி வெள்ளாப்பைய சாமி ஐயா கலியனை கோடாங்கி சொல்லியிருக்காரு. லொல்லூர் நாட்டு தெரிய மாதிரி அந்த சாமி கிடையாது. அது சொன்ன வாக்கு தப்பா. அன்றைய காலத்துல பாட்டைங்க படுத்து கிடக்கும் போது அந்த சாமி வந்து பேசுமாப்பா, இதை செய்யாதீங்கன்னு சொல்லுமா. இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிறது. அன்றைய காலத்துல ஒருத்தர் சாமி ஆடுவார். ஊரே விழுந்து ஊரே பின்னாடி போகும். வீட்டுக்கு 7 பேர் எதுக்கு குதிக்கிறேன்னு தெரியும். ஆளாளுக்கு ஏறி விட்டு இந்த வாரி அப்பைங்கெல்லாம் சீக்கிரம் பார்த்தா ஊர் வாயிறாங்களோ. ஆனா எதுல வேணா விளையாடலாம். சாமி விஷயத்துல விளையாண்டா தெய்வம் திரும்புச்சுன்னா இருக்கிற வீடா பிளாட்பாரத்தை கொண்டு போயிடும். சும்மா கிடையாது. உட்கார்ந்துருக்காங்களே பெரியவங்க, இந்த தலப்பா கட்டி உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவர்கள் தான் ஆரம்ப காலத்திலே அம்மாலாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி இந்த ஊரை உருவாக்குனாங்க, இந்த சாமியெல்லாம் எப்படி ஒன்று தூக்குனாங்க, எப்படி குதிரை எடுத்தாங்க, எல்லாமே தெரியும். ஆனா இளைஞருக்கு தெரியாது. அன்றைய காலத்துல குதிரை தூக்கும் போது ஒரே ஒரு நேரத்தை அடிப்பாங்க. ஒரே ஒரு ஆள் ஆடுவாரு. இப்ப இலவட்ட போய் குதிரைக்கு ஆடி ஆடுறாங்க. குதிரைக்கு மேல குதிரையை தப்புறேன். இது சிரிப்பு கல்ல. எல்லாரும் பார்க்க வேண்டும். ஆனா பெரியோருடைய அருமை எப்ப தெரியுமா இளைஞர்களுக்கு தெரியும்? அவர்கள் வயசை தொடும் போதுதான் அந்த கஷ்டம் இளைஞர்களுக்கு தெரியும். அப்போ உங்களை நீங்க இல்லைன்னா நானும் கிடையாது. நீங்க எல்லாம் எங்களுக்கு அப்பேன். 100 இதெல்லாம் நகைச்சுவைக்காக சொல்றோம். இந்த கள்ள பொறுப்பு வருகிறாரே உனக்கு அப்படியே மட்டுமே கள்ள பொறுப்பு. ஆனா இரவு நேர கள்ள பொறுப்பு விட்டு உறங்கி கொண்டிருக்கின்ற குடும்பத்துக்காக பருப்பு வைக்கக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் வணங்குறேன். இங்கிட்டு இங்கிட்டு வா. நாடகத்துக்கு வந்து 21 வருஷமா அந்த சத்தியதே எடுக்கிறேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணி ஓடு. ஆமா நல்ல மயிர் வை. அந்த காண்டவள காதல பொறுதாத மண்ணன வடியுது. அன்னைக்கு திண்டே வெறும் மண்ணன வாடை. ஆமா அப்படி ஓடும். ஆனா இங்க பானிபூரி கடை, யாராவது ஒரு டீக்கடை ஓடுறதா பொழைச்சிருக்கலாம். டீக்கடை ஓடுறது ரொம்ப ஈஸி. 3 பாலுக்கு 70 லிட்டர் தண்ணியை கலக்கலாம். இருட்டிலே வந்த எவனுக்கு மசுரம் தெரியாது. அப்படித்தான் ஒரு ஊர்ல சொன்னேன். 5000 பேர் கூட்டம். டீக்கடைக்கார அழுதார். 5000 பேர் கூட்டம். 12 வாங்கியிருக்கேன். நான் எப்படி பழக்க தண்ணியை கலப்புறம் தூரத்துல பாதி போதல வந்தா தெரியாது. பக்கத்துல ஊரணி மோட்டர் போட்டு ஓசை விட்டு சட்டிக்குள்ளே சட்டியை விட்டு 17 பேர் அடிக்க அமுல் டப்பா வெல்டிங் அத நம்ம ஆளு தூக்கத்துல முடிச்சுட்டியா? இந்த உலகத்திலே எல்லாம் கலப்படம். எல்லா தொழிலும் அவர் திறமை உழைத்துக் கொள்ளலாம். இவங்க வாழ்றாங்க, அவங்க அப்படி வாழ்றாங்கன்னு படுத்துறோன்னு பேசுறாங்க. கடைசியில சோத்துக்கு குஜா. அவ்வளவுதான் நான் சொல்றது. இங்க பூரா இங்க இருக்க உறவுகளுக்கு மட்டும் 150 வருஷம் ஆயுள் காலம் சொல்றேன். கைதட்டலாம். உங்களுக்கு எந்த குறைய வராது. ஏன் அன்றாட சேர்வை செஞ்சு ரத்தம் காசு பாசப்படாமல் உழைக்கக்கூடிய என் உறவுகளுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வராது.
நீங்க எல்லாம் சேர்த்து மைக்கலாமா? கை தட்டலாம். பப்புளு பயலுங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். என்னோட மாணவன் உள்ள இருக்க பாலமேடு பப்புளு. தம்பி அந்த பப்புளு மாதிரி நீங்க எல்லாம் வரணும்டா. படித்து கொண்டே இந்த வயசுல தன்னுடைய தாய் தகப்பன் சுமையை சுமக்கிறான் என்னுடைய மாணவன் பப்புளு. ஆனா இங்க இருக்க என் தம்பி ஒரு சில பேர் அம்மா சொல்றா அதனால வயிறு ஓடுது. உண்மைதான். பிள்ளைகளை யாரு எல்லாரும் சொல்றீங்க. புள்ள கட்டு போகும். சீரியல் பார்த்து போகும். டிவியை பார்த்தா கட்டு போகும். படம் பார்த்தா கட்டு போகும். பிள்ளை கெட்டு போற காரணத்தை பெத்த தாய் தான் வந்தேன். நான் இன்னைக்கு சொல்றேன். பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவனே பெத்த தாய் தான் என்ன பண்ணாங்க? பள்ளிக்கூடத்துல என்னடா கொடுத்தாங்க? வீட்டு படம் கொடுத்தா. போடா வெண்ணமே. ஒட்டமல்ல போய் படிச்சிட்டு படுறா. படிடான்னு சொல்லணும். அது சொல்றது இல்ல. அவன் வந்தவனே அம்மா உனக்கு மேய்றேன். நீ அம்மா செல்ல மேல படம் பாரு. அவங்க படிப்பாரு. அவர் போய் மேல பாப்பாரு. கலந்து செல்ல போச்சு. அவங்க அப்பத்தாவுக்கு 8 கிலோ போச்சு. சிரிக்க கூடாது. வேடிக்கை வேண்டும். படங்களை பார்க்கிறார். அதுல உள்ள செய்தியை எடுத்தால் இவன் ஆர்த்த மாணவன். இந்த விரிச்சிட்டாங்க. விரிப்பா வெரி சர்க்கஸ் தான வெரி. ஓம் சிவமயம். சிவனுடைய திண்டை உட்காரேன் பாரு. எவரோ கொண்ட சிவன் பக்தனா இருப்பார். கை தட்டலாம். ஐயே அப்பான்னு உலக நாட்டுல போய் பாக்குறேன். அந்த செருப்பை தூக்கி எறிவேன். நம்மால செருப்பு தூக்கிறேன்னு குண்டிக்கு போட்டு உட்காரு. செருப்பை குண்டிக்கு போட்டு உட்கார்ந்த தமிழ் என்ன அதே மாதிரி எந்த ஒரு காயப்பட்டாலும் எச்சிய தொட்டு அதுல வச்சது நம்மதான். கை ரெண்டா வாங்கி அதுல போய் எச்சிய தொட்டு வச்சிருப்பாங்க. ஒட்டிக்கிறோமா? அறிவு சார்ந்த சமுதாயமே இதெல்லாம் வேண்டிக்க வேண்டும். பெத்ததாய் விறகு வெட்டி உழைத்து வாங்கக்கூடிய அந்த டூலர் பைக்கை என் தம்பிகள் எல்லாம் 200 ஏறுமா ஸ்பீடு 280 ஏடுமா எரி பாக்குறீங்க. ஆனால் வண்டியை திரும்பி பார்த்து ஏறுமா நினைக்கக்கூடிய என் தம்பியே உன் குடும்பத்திலே திரும்பி பார். நீ அறிவு சார்ந்த பண்டையா வாழலாம். சொல்றேன் வேகம். நான் பூராமே கேட்கல. என்ன என் தம்பிகள் எங்க அண்ணனே உண்மையாக பேச வேண்டும். காமெடி தெரியாம தானே பேசிட்டு இருக்கேன். என்ன காமெடி சொல்லவா? எங்க அப்பையெல்லாம் சொன்னார்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்ல. சின்ன பயல உரம் கட்டு போறாங்க. ஆனா என் சொல்லும் போது என்னுடைய தம்பி கேட்பார்கள் என்று சொன்னார். என்னுடைய தம்பி யார் மறக்க முடியுமா? என்னுடைய தம்பி பிறந்த அந்த ஊரும் பெத்த தாயினுடைய வயது தான் வெவ்வேறு. ஆனா ஓடக்கூடிய தமிழ் ரத்தம் என்பது எனக்கு என் தம்பி பள்ளிக்கூடம் போற வய கேட்கிறேன். யானை கதை சொல்லு. இந்த யானை கதையை வண்டியிலே வரும்பொழுது நான் யோசித்த ஒரு செயல். என்ன யோசித்தேன்? அதை இன்னைக்கு கொண்டு போயிட்டாங்க அமெரிக்கா வரைக்கும். யானை எலி செய்ய முடியுமா? கிஜா இப்படி மட்டும் அசிங்கமா பேச அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்ல திருத்துறாரா மயிர் என்ன இந்த வண்டியால இடியாப்பம் கப்ளிங் ஏலம் கேக்குறாங்க. ஒரு 4 கிலோ போட்டு அப்பா வெண்ணமே தெரிஞ்சு ஓடி இப்படி பேசினா சரி. ஒரு தென்பாண்டி நானும் பிறந்தது ராம நாடு மன்னா தங்க பிறந்தது கேட்கிறோமா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது அப்துல் கலாம் ஒரு பேய்க்கரும் அப்படி ஒரு தமிழனை பார்க்க முடியாது. அமெரிக்க நாடுகளை வெல்ல வைத்த ஒத்த தமிழன் யாருதாங்க? அவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று
இந்த புண்ணிய பூமி இந்த வெள்ளலூர் நாடு இந்த உறங்கப்பட்டி வேளையில அந்த தங்கத்தை யாரு கொஞ்ச நேரம் பாடுதாங்க என்பான் பாடி ராமன் நாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம் நிறைய சமுதாயமே நம்ம தேச பிதா அப்துல் கலாம் என்பான் பாடி ஏ ராமன் நாடு ஏ ஜோரம் படு கருப்பா அவர்தான் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அணு அட்டலகி குட்டை காட்டி கலாம் அவர்கள் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாகமிகு நம்மளா தேவான் பாடி ராமநாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம் பள்ளி செல்லும் குழந்தைகள் பெற்ற தாய் போட்டு இறந்தவர்கள் கலாம் அவர்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள்